6 மாதங்களை கடற்கரை செய்தி 7வது மாதத்துல தேவ சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் மரணி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தை வாக்குத்தத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வார்த்தைப்படி எங்களை நல்லாய் நடத்து. நீ மாறாத தெய்வம் ஆண்டவரே, நீ மாறாத தெய்வம். என்னை நடத்த நீ போதுமானவர், நம்பிக்கைக்குரியவர். என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறேன். மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம். 7வது மாதம் 7 ತಿಂಗಳು ಕಾಲವೋಳೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಒಂದು ಉங்களை ಯಾವರಿಗೆ வாழ்த்துகிறேன். ಬಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸ್ವಾಗತ ಕೊಡ್ತೇವೆ. ಕರ್ತನು ಉங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. ಕರ್ತನು ಉங்களை ಆಶೀರ್ವದಿப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. 6 மாதங்களை 6 ತಿಂಗಳನ್ನು நான் நினைத்தது போல ನಾನು ನೆನೆಸಿದ ರೀತಿಯಲ್ಲ, தெய்வம் ದೇವರು நம்மை நடத்தினார். ನಮ್ಮ ನಡೆಸಿದರು. ஹல்லேலூயா. நாம் நினைத்ததை விட ನಾನು ನೆನೆಸಿದಕ್ಕಿಂತ இன்னும் நல்லாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿದೆ ನಮ್ಮ ನಡೆಸಿದರು. ஹல்லேலூயா. 7வது மாதத்திலே 7 ತಿಂಗಳಿನಲ್ಲಿಯೂ கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். ದೇವರು ನಡೆಸುವ ಶಕ್ತರು. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ನೆರವೇರಿಸುವ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. 7வது மாதத்தினுடைய 7 ತಿಂಗಳಿನ வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நாம் போவோம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ. இந்த வார்த்தையின்படியே ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವೇ 7வது மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துவார். 7 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ನಡೆಸಿದ್ದಾರೆ. உபாகமத்தின் புஸ்தகம் Book of Deuteronomy ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 32:10 32:10 32:10. ಆತನು ಅವರನ್ನು ಶೂನ್ಯವೂ ಭಯಂಕರವೂ ಆಗಿರುವ ಮರಳು ಕಾಡಿನಲ್ಲಿ ಕಂಡು ಪರಾಮರಿಸಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡು ಕಣ್ಣು ಗುಡ್ಡಿನಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದು. பாலான நிலத்திலும் சூளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். கர்த்தர் நல்லவர். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். கர்த்தர் நல்லவர். நாம் பயப்படத்தக்க தெய்வம் அவராய் இருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் நம்மை கண்டுபிடித்தார். நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபை குறித்து இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அந்த யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். அவனுடைய தாயின் கற்பத்திலே கர்த்தர் கண்டுபிடித்தார். அந்த கற்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கர்த்தருடைய கண்கள் கற்பத்தை கண்டது. அதை கண்டதுனாலே, அவனை கண்டுபிடித்ததுனாலே, அவனுடைய தாயாகிய ரெபெக்காள் இடத்திலேயோ கர்த்தர் சொல்கிறார், நான் கண்டுபிடித்தவன், நான் தெரிந்தெடுத்தவன் உன்னுடைய கற்பத்தில் இருக்கிறார். எனக்கு வேண்டாதவனும் கற்பத்தில் இருக்கிறார். நான் கண்டுபிடித்தவன் இருந்து ஆபிரகாமின் சந்ததி உண்டாகும். அவனை இப்படி நடத்து, அவனை குறித்து என்னுடைய திட்டம் இவைகள் என்று சொல்லி அவருடைய தாய்க்கு கற்பத்தில் பிள்ளைகள் இருக்கும் போதே தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். நாம் அறிந்து கொள்ளணும், தெய்வம் எல்லாவற்றையும் அறிகிறவர். கர்த்தர் நல்லவர். இக்காலங்கள்ல டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணாதான் என்னன்னு சொல்லுவானுங்க. ஸ்கேனே இல்ல. கர்த்தர் 2 ஜாதியை குறித்து ரெபெக்காள் இடத்துல சொல்லி இருக்கிறார்.
Hallelujah. அந்த யாக்கோபை ಆ ಯಾಕೋಬನು அந்த கற்பத்துல கண்டுபிடித்த தெய்வம் ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿದ ದೇವರು காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நம்மையும் இந்த அமாந்தரத்திலே ನಮ್ಮನ್ನು வனாந்தரத்திலே பரதேசிகளாக பாவிகளாக தெய்வத்துக்கு விரோதமானவர்களாக ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವವರಾಗಿ சுற்றி நடந்து கொண்டிருந்த ಸುತ್ತು ನಡೆಯುತ್ತಿರುವ வாழ்ந்து கொண்டிருந்த ಜೀವನ ಮಾಡುತ್ತಿರುವ நம்மையும் கர்த்தர் கண்டுபிடித்தார். ದೇವರು ಕಂಡುಹಿಡಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் இருக்கிறார்கள், ಅನೇಕರಿದ್ದಾರೆ, நம்முடைய குடும்பத்துல இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனா கர்த்தர் நம்மை கண்டுபிடித்ததினாலே ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರಿಂದ அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஒரு வசனம் கூட இருக்கிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ಕೂಡ ಇದೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 15ஆம் அதிகாரம், book of John 15:16. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡು ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಫಲ ಕೊಡುವವರಾಗಬೇಕೆಂತಲೂ ನೀವು ಕೊಡುವ ಫಲವು ನಿಲ್ಲುವಂತದಾಗಬೇಕೆಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. ಹೀಗಿರಲಾಗಿ ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಿರೋ ಅದನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುವನು. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அவரை அறியவில்லை, ನಾವು ಅವರನ್ನು ತಿಳಿದಿಲ್ಲ, அவர் நம்மை அறிந்து கொண்டார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರು, அவர் நம்மை கண்டுபிடித்தார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் So, அதைதான் அங்கே நாம் வாசித்தோம். ಅದೇ ನಾವು ಇದು யாக்கோபை ಯಾಕೋಬನನ್ನು தெய்வம் கண்டுபிடித்தார். ದೇವರು ಕಂಡುಹಿಡಿದರು. அடுத்தது ಇನ್ನೊಂದು அவனை நடத்தினார். ಅವನು ನಡೆಸಿದರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவன் தாய் தகப்பனோடு, ಅವನ ತಾಯಿ ತಂದೆಯೊಂದಿಗೆ, குடும்பத்தோடு, ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ, அவன் வேலைக்காரர்களோடு ಅವನ ಕೆಲಸಗಾರ தகப்பன் வீட்டில் இருந்த போதும் அவனை நடத்தினார். ತಂದೆ ಮನೆ ಇದ್ದಾಗ ನಡೆಸಿದರು. இன்னும் நன்றாய் சொல்லணும்னா, ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂದರೆ கற்பத்திலிருந்து அவனை கர்த்தர் நடத்தினார். ಗರ್ಭದಿಂದಲೇ ದೇವರು ನಡೆಸಿದರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவனை கற்பத்தில் கண்டுபிடித்தார். ಅವನು ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿದರು. கற்பத்திலிருந்து அவனை ಗರ್ಭದಿಂದ கர்த்தர் ಅವನು நடத்த ஆரம்பித்தார். ದೇವರು ನಡೆಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. So, அவனுடைய அவன வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ಅವನ ಜೀವಿತ ಕುರಿತು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் கல்யாணங்கள்ல, ಇವತ್ತಿಗೂ ಮದುವೆಗಳಲ್ಲಿ, வீடு பிரதிஷ்டையில, ಮನೆ ಪ್ರತಿಷ್ಠೆಯಲ್ಲಿ, எல்லா இடத்திலேயும் ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ வாசிக்கப்படுகிற வார்த்தைகள், ಬೋಧಿಸಲ್ಪಡುವಂತಹ ಮಾತು. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வார்த்தை? ಏನ್ ಮಾತು? ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ என்ன சொல்லுகிறார்கள்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம், ಅಬ್ರಹಾಮ, ஈசாக், யாக்கோபின் தேவநாமத்தினாலே ಯಾಕೋಬನ ದೇವರ நம்முடைய ನಾಮದಲ್ಲಿ தெய்வமும் ನಮ್ಮ ದೇವರು பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ತಂದೆ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியிலேயோ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நமக்கு 3 பிதாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ 3 ತಂದೆಯರು, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. ಅಬ್ರಹಾಮ, ಈಸಾಕ್, இன்னும் ಯಾಕೋಬ. கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுகிறது இல்ல, ಇನ್ನೂ ದೇವರು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, மறக்கிறது இல்ல. ಮರೆಯುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நல்லவர். So, ஆதியாகமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡ 28ஆம் அதிகாரம், book of Genesis 28:11. 28:11. ஒரு இடத்தில் வந்து ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು சூரியன் அஸ்தமித்தபடியினாலே ಸೂರ್ಯ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದರಿಂದ அங்கே ராத்தங்கி ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து ಅವನು ಹೋಗುತ್ತಿರಲು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದಾಗ ಹೊತ್ತು ಮುನ್ನುಗ್ಗಿದ್ದರಿಂದ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೇ ಹಿಡಿದುಕೊಂಡನು. ಅವನು ಅಲ್ಲಿದ್ದ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತಲೆಗಿಂಬಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡನು. கர்த்தர் நல்லவர். So, ஒரு ராத்திரி ಒಂದು ರಾತ್ರಿ கர்த்தர் அவனை நடத்துகிறார். ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. அவனுடைய கற்பத்தில் இருந்து ಅವನ ಗರ್ಭದಿಂದ கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். ದೇವರು ನಡೆಸಿಕೊಂಡು இப்போ தாய் தகப்பனை விட்டு ಈಗ ತಾಯಿ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து ತನ್ನ ಇರುವುದನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡು அவன் வெறும் கையார். ಅವನು ಬೇರೆ ಕೈಯಾಗಿ, அவன் யாக்கோபனுடைய வார்த்தை இருக்கிறது. ಯಾಕೋಬನ ಮಾತಿದೆ, அவன் வெறும் கையாக ಅವನು ಬೇರೆ ಕೈಯಾಗಿ இந்த ராத்திரி ಈ ರಾತ್ರಿ அவன் தங்குகிறான். ಅವನು ಅಲ್ಲಿ அல்லேலூயா. அவனுக்கு வீடு உண்டு, ಅವನಿಗೆ ಮನೆ தாய் ಇತ್ತು, தகப்பன் உண்டு. ತಾಯಿ ತಂದೆ ಇತ್ತು. ஆனாலும் கர்த்தர் அவனை நடத்தி ಆದರೂ கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಡೆಸಿಕೊಂಡು அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சுத்தத்தின்படி ದೇವರ ಚಿತ್ತದ கர்த்தர் ಪ್ರಕಾರ அவனை நடத்துகிறார். ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. இவைகளெல்லாம் இருந்து ಇವುಗಳೆಲ್ಲ அவன் ಇದ್ದು புறக்கணிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ಅವನು ಹೊರತರುವುದಕ್ಕೆ எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனை போல ಎಲ್ಲ ಇದ್ದು ಏನಿಲ್ಲ அவனுடைய வாழ்க்கை ಅವನ மாறுகிறது. ಜೀವಿತ அல்லேலூயா. ಬದಲಾಗುತ್ತದೆ. தலைக்கு ತಲೆಗೆ திம்பு எதுதான்? ದಿಂಬೇನು அப்படின்னா ಹಾಗಾದ್ರೆ அவனிடத்துல என்ன இருந்தது? ಅವರ ಹತ್ರ ಏನಿತ್ತು நினைச்சு பாருங்க. ನೆನೆಸಿ ನೋಡಿ. நமக்கு எல்லாம் இருக்குது, ನಮಗೆಲ್ಲ ಇದೆ, ஆனா ಆದ್ರೆ தேவ சிந்தை மாத்திரம்.
ದೇವರ ಚಿಂತೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ. தலைக்கு நல்ல தலைவணி கத்தர் கொடுத்திருக்கிறார். ತಲೆಗೆ ಒಳ್ಳೆ ದಿಮ್ಮನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆயா படுத்து தூங்குறோம். ಆಯಾಗಿ ನಿದ್ದೆ ஆனா ಮಾಡ್ತಾರೆ. சொப்பனம் இல்லை, ಆದ್ರೆ ಕನಸಿಲ್ಲ, தரிசனம் இல்லை, ದರ್ಶನ ಇಲ್ಲ, தேவ நோக்கம் இல்லை, ದೇವರ ಚಿತ್ತ தேவ ಇಲ್ಲ, சித்தம் என்னது என்பதை அறிய முடியல. ದೇವರ ಚಿತ್ತ ಇದ್ರಿಂದ ನಾವು ತಿಳಿಯಕ್ಕಾಗಿಲ್ಲ. ஆனா யாக்கோபை பாருங்க, ಆದ್ರೆ ಯಾಕೋಬನ್ ನೋಡಿ கல்ல வச்சிருக்கிறான். ಕಲ್ಲನ್ನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளவு கஷ்டம் அதுல படுகிறது. ಎಷ್ಟು ಕಷ್ಟದ ಮಲಗುವುದಕ್ಕೆ. அதுல படுத்து ಅದರಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡೆ நல்ல ಒಳ್ಳೆ சொப்பனத்தை காண்கிறார். ಕನಸನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು அவனுடைய வாழ்க்கையின் முதல் அனுபவம் அதுதான். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲ ಅನುಭವ ಅದೇ. இதுவரை நடத்தி வந்தவர் ಇದುವರೆಗೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದವರು கர்த்தர் தான் என்பதை அந்த கல் அவனுக்கு உணர்த்தினது. ದೇವರಿಂದ ಆ ಕಲ್ಲು ಅವನಿಗೆ ತಿಳಿಸಿತು. பல நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் ನಮ್ಮ இருக்கிறது. ಜೀವಿತ ಅದೇ ರೀತಿ இருப்பதிலே சந்தோஷம் இல்லாமல் ಇರುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. இல்லாதவைகளை குறித்து நாம் கவலை கொள்கிறபடினாலே ಇಲ್ಲದ ಕುರಿತು ಚಿಂತೆ கர்த்தர் ಮಾಡುವುದಿಲ್ಲ. கொடுத்ததிலே திருப்தியாய் வாழ தெரியாததுனால ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. மற்றவைகள் மேலே ಬೇರೆಯದರ ಮೇಲೆ நம்முடைய கரத்தில் இல்லாத ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ நம்முடைய ಇರಲ್ಲ. பார்வை ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ எவைகள்ல இருக்கிறதோ ಯಾವುದರಲ್ಲಿ ಇದೆಯೋ அந்த நினைப்புல வாழ பழகிறதுனாலயோ ಆ ನೆನಪಲ್ಲಿ ಜೀವನ அதை ಮಾಡಕ್ಕೆ குறித்த பாரம் சிந்தை இருப்பதனாலதான் ಅದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಬಾರದಿರುವುದರಿಂದಲೇ நாம் ನಾವು இப்படி இருக்கிறோம். ಈ ರೀತಿ ಇದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் நமக்கு ಯಾಕೋಬನ ದೇವರು மாதிரியாய் வைத்திருக்கிறார். ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒன்றுமே இல்லை, ಏನೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ಏನೂ ಇಲ್ಲ. ஆனால் கர்த்தர் அவனை நடத்துகிறார். ಅದು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾನೆ. அவனை நடத்துகிறவர் அவர் ನಡೆಸುವವರು ஏன் உங்களையும் என்னையும் நடத்த மாட்டார்? ಏನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ஏன் நமக்கு அந்த சிந்தை இல்லை? ಏನ್ ನಮಗೆ ಆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. வேதத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யாக்கோபுக்கு வேதம் இல்லை, யாக்கோபின் காலங்களிலே சபை இல்லை. ಯಾಕೋಬನ ಕಾಲ ಸಭೆಗಳಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. கர்த்தர் அவர்களை நடத்தினது உண்மையானதான். ದೇವರು ನಡೆಸಿದ ನಿಜವಾದ. நிச்சயமாக நிச்சயವಾಗಿ. 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மையும் நடத்துவார். 7 ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ இருப்பதிலே ಇರುವುದರಲ್ಲಿ கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க பழகுவோம். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವ வருகிறதை ಬರುವುದನ್ನು வருகிற நாட்களையும் வருகிற காலங்களையும் வாரங்களையோ ಬರುವ ದಿನಗಳ ಕಾಲ அவர் நடத்த நமக்கு போதுமானவர். அவர் ನಡೆಸುವ அவன் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கல்லை எடுத்து வைத்து அவன் கல்லை அந்த ತೆಗೆದುಕೊಂಡು ராத்திரி அங்கே நித்திரை செய்யும் போது ಆ ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ அவனுக்கு ಮಾಡುವಾಗ கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ಕನಸನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 அந்த சொப்பனத்துல ಆ ಕನಸಿನಲ್ಲಿ பரலோகத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ಪರಲೋಕಕ್ಕೂ ಅವನಿಗೆ ಇರುವಂತಹ ಸಂಬಂಧ ದೇವರು அது ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ஆலயம் அல்ல, ಅದು ಆಲಯವಲ್ಲ. அது ஒரு வனாந்தரமாகும். ಅದೊಂದು ಅರಣ್ಯವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பரலோகத்திற்கு ಅಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೂ அவ்விடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ಅದಕ್ಕೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ. அதுக்கு ரகசியமும் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಗುಟ್ಟು ಇದೆ. அவனுடைய தகப்பனாகிய ಅವನ ತಂದೆಯಾಗಿರುವ ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட ಈಸಾಕನ கொண்டு ಬಲಿಸಲು போகப்பட்ட இடமும் ಉಂಟಾಗಿರುವ அந்த ಸ್ಥಳವು இடம்தான். அந்த ಅದೇ அல்லேலூயா. ಸ್ಥಳವೇ. கர்த்தர் நல்லவர். தேவன் நல்லவர். ஆபிரகாம் கால் வைத்த இடமும் அந்த இடம்தான். ಅಬ್ರಾಮನ ಕಾಲಿನ ಸ್ಥಳ அது அவன் அறியாதிருந்தான். ಅವನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದ. கர்த்தர் நடத்துகிறபடினாலே ಆದರೆ ದೇವರು ನಡೆಸಿದ್ದರಿಂದ தேவன் தம்முடைய சித்தத்திற்கு அவனை நடத்துகிறார். ದೇವರು ತನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவனுடைய தாய் ಅವನ ತಾಯಿ தேவன் அவனை நடத்துவார் என்று அறிந்திருந்தோ ಅವರು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ ಅಂತ அவனுக்கு ತಿಳಿದು எல்லாம் கொடுத்து அனுப்பினார். ಅವರಿಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದರು. போகிற வழியில எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು தேவன் அவனை நடத்துகிறார். ದೇವರು ಅವನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நம்முடைய சித்தத்திற்கு நேராய் அவனை ತನ್ನ நடத்துகிறார். ಚಿತ್ತಕ್ಕೆ ಅವನು நம்முடைய ನಡೆಸುತ್ತಾರೆ. சித்தம் அல்ல, நம்ம சித்தம் அல்ல. நம்முடைய யோசனை அல்ல, நம்ம யோசனை அல்ல. நம்முடைய ஜெபம், நம்ம பிரார்த்தனை, நம்முடைய வாஞ்சை நம்ம ஆசை. கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 நம்முடைய மாம்ச எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுத்து நடப்போமானால் ನಮ್ಮ ಶರೀರ ಆಲೋಚನೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು நாம் ನಡೆಯುವುದಾದರೆ தோல்வி அடைவோம். ನಾವು ಸೋಲು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. அவைகளில் திருப்தி இருக்காது, ಅವುಗಳ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. ஒன்றும் இல்ல. ಏನಿಲ್ಲ. ஆனா திருப்தியாய் கர்த்தர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் திருப்தியாய் நடத்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தைரியம் அவனுக்கு உண்டாகிறது. ಒಂದು ಧೈರ್ಯ ಉಂಟಾಗಿದೆ. அந்த சொப்பனத்தோடு கூட ಆ ಕನಸಿನೊಂದಿಗೆ கர்த்தர் நிறுத்தல, ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿಲ್ಲ. திரும்ப அவனோடு கூட பேசுகிறார். ತಿರುಗಿ ಅವರೊಂದಿಗೆ 15ாம் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வசனத்தை வாசிப்போம். 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நான் உன்னோடு இருந்து ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ நீ ಇದ್ದು போகுமிடமெல்லாம் உன்னை காத்து ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ இந்த ಕಾಪಾಡಿ, தேசத்திற்கு ಈ ದೇಶಕ್ಕೆ உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன், ಈ ತಿರುಗಿ ಏನ್ வர ಮಾಡ್ತೇನೆ? பண்ணுவேன். ಬರ ಮಾಡುತ್ತೇನೆ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದನ್ನು ನೆರವೇರಿಸುವ ತನಕ அல்லேலூயா. அல்லேலೂயா. நான் வாக்கு பண்ணினதை ನನ್ನ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು அந்த ஏசியாவை கொண்டு சொல்லுகிறார். ಅದೇಸೆಯ ಮೂಲಕ என்னுடைய ಹೇಳ್ತಾರೆ. வார்த்தை ஒருபோதும் வெறுமனை திரும்பாது. ನನ್ನ ಮಾತು ಒಂದು ಸಲ எதற்காக நான் வார்த்தையை அனுப்பினோ, ನಾನು ಏನಕ್ಕಾಗಿ ಮಾತು ಕಳಿಸಿದ್ದೇನೆ, எதை நிறைவேற்ற நான் வாக்கு கொடுத்தேனோ ಯಾರು ನೆರವೇರಿಸಿ ನಾನು ವಾಗ್ದಾನ அதை ಕೊಟ್ಟೆನೋ, நிறைவேற்றி முடிக்கிற வரை ಅದು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸುವ அது ತನಕ உன்னிலே தங்கி இருக்கும். ಅದು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. நாம் அதற்கு இடம் கொடுக்கணும். ನಾವು ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ அப்படின்னா ಕೊಡ್ತೇವೆ. நம்ம வாயினாலே அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. அல்லேಲೂயா. கடந்த 6 மாதங்களும் ಕಳೆದ 6 கர்த்தர் ತಿಂಗಳು தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நடத்தினார். ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನ போன ಪ್ರಕಾರ மாதத்திலே ನಡೆಸಿದನು. கர்த்தரை தேடுகிறவர்கள்
ಹುಡುಕುವವನಿன் இருதயம் மகிழ்வதாக. దేవుని ಹುಡುಕುವ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹರ್ಷಿಸಲಿ ಎಂದು. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் நடத்தினார். ದೇವರು ಅದನ್ನು ಸಂತೋಷ குறை இல்லாமல் நடத்தினார். எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள், ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು, ಇಕ್ಕಟ್ಟು, பிரச்சனைகள் எழும்பின போதிலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளவில்லை. தேவன் அவைகளை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 7வது மாதத்திலேயோ கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானா என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை எப்படியும் அவர் நிறைவேற்றுவார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்குமானா என்ன வந்தாலும் ஏற்கனவே வந்த போராட்டங்கள் நம்மை மேற்கொண்டதா? ஆக்சிடென்ட்ல அப்படியே படுக்க வச்சுட்டாரா? எலும்பி நடக்க வைக்கல, நடக்கவே முடியாதுன்னா நடக்க விட்டாரா இல்லையா? கர்த்தர் நல்லவர். இப்படி ஒவ்வொருடைய பிரச்சனையும் எடுத்து பாருங்க. பிரச்சனை நம்மை மேற்கொள்ளவில்லை, கர்த்தர் அவைகளை ஜெயிக்க நமக்கு கருவை கொடுத்தது. அப்படியானா ஜெயம் நம்முடையது. அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவைகளை எல்லாம் கடந்து வர கர்த்தர் எனக்கு கருவை செய்தார். 7வது மாதத்திலேயும் வருகிற தடைகள் ஏதுவான சத்துரு எழும்பினாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் சொன்னது போல என் தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார், என் ரட்சகர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் தைரியமாய் ஜெபிப்போமானா, தைரியமாக அந்த உணர்வோடு இயேசுவேன்னு கூப்பிடுவோமானா, நிச்சயம் வருகிற எல்லா காரியத்திற்கும் எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 107 107:6. ಅವರು ತಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡಲು ಆತನು அவரನ್ನು கஷ்டದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டிನಲ್ಲಿ ಯೆಹೋವನನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿದರು. அவர்களை இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர் இக்கட்டிನಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனை கூவுவராಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அதே தர்மோபதேಶ ಕಾಂಡ 32 நல்ல வார்த்தை ஒன்று இருக்கிறது. ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತು ಒಂದಿದೆ. 17ஆம் வசனத்திலே 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் ಪಿತೃಗಳು ಭಜಿಸದೆ ஹல்லேலூயா இந்த பிதாக்கள் ಈ ತಂದೆಗಳು அபிரகாம் ஈசாக் யாக்கோபு பரிசுத்தவான்கள் மோசே இவர்கள் எல்லாம் பயப்படாதவைகள், ಇವರೆಲ್ಲ ಭಯಪಡದೆ ஹல்லேலூயா விக்கிரகங்களை கண்டு மற்ற தெய்வங்களை கண்டு பயப்படாதிருந்தார்கள். அவைகள் ஒரு பொருட்டாய் எண்ணாதிருந்தார்கள். கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்ற சிந்தை அவர்களிலே இருந்தது. ஆனா அவருடைய பின் சந்ததிகளோ இவர்கள் பயப்படாதவைகளுக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். அவைகளும் தெய்வங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக அவைகளை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நல்லவர். தெய்வம் அல்லாதவைகளுக்கு விக்கிரகங்களை கண்டு அவர்கள் பயப்படாதிருந்தார்கள். இந்த பிதாக்கள் கண்டு பயப்படாதிருந்தார்கள். நாமும் நமக்கு வருகிற போராட்டங்களை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நாமும் பயப்பட வேண்டாம். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபுக்கு அத்தனை சோதனை வந்து எல்லாம் இழந்து அவனும் ஒன்றுமில்லாமல் நின்ற போது அந்த யோபு பக்தன் சொல்கிறான், இன்னும் என்னிடத்தில் பிராணம் இருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டா கூட, என் பிள்ளைங்களை எடுத்துட்டா, என்னோட செல்வம் போச்சு, சரீரத்துல சுகம் போச்சு, சுத்திலும் அவமானம், பேரு புகழ் வெளிச்சம் எல்லாம் ஒரே நாள்ல காலி. எல்லாரும் துக்கப்படுகிறார்கள். இவன் உத்தமன் அல்ல,
ಅವನು ಉತ್ತಮವನಲ್ಲ, ದೈವ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನ ಅಲ್ಲ, ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವನಲ್ಲ. இவன் துன்மார்க்கன் என்று பேசுகிறார்கள். ದುಷ್ಟನೆಂದು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவனுக்கு பிராண மாத்திரம் தான் இருக்கு, சரீரத்திலையும் ஒண்ணும் இல்ல. ಸೋ ಅವನಿಗೆ ಪ್ರಾಣ ಮಾತ್ರ ಇದೆ, ಶರೀರದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. அப்பவும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ಆಗಲೂ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஹalleluya, நீர் என்னை கொன்று போட்டால், ನಿನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು, என் பிராணனை எடுத்தா கூட நான் கர்த்தருக்காக பிராணனை விடுவேன். ನಾನು ಪ್ರಾಣ ತೆಗೆದು ಕೂಡ ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಾಣ ಬಿಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஆனா நம்மள பிராணம் எடுக்கல, நம்ம ಪ್ರಾಣ ತೆಗೆದಿಲ್ಲ. சின்ன சின்ன பிரச்சனை, சோதனை, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪ್ರಶ್ನೆ, அது நம்முடைய கீழ்ப்படியாமையினால, அது நம்ம ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ, நம்முடைய ஜெபக்குறைவினால, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಡಿಮೆ, நம்முடைய தேடுதல் இல்லாததுனால, ನಮ್ಮ ಹುಡುಕೆ ಇಲ್ಲದಿದ್ದ ஹalleluya, பிரச்சனைகள் வந்தது. ಸಮಸ್ಯೆಗಳು அது ಬಂದಿದ್ದು. சரீரத்திலே சில பிரச்சனை, அது ಶರೀರದ இல்ல குடும்பத்திலே சில பிரச்சனை, குடும்பದ ಸಮಸ್ಯೆ, பிள்ளைகள் வாழ்விலே சில பிரச்சனை, ಮಕ್ಕಳ ಜೀವಿತದ ಸಮಸ್ಯೆ, என்ன சுற்றி இருக்கிற ஜனங்கனாலே சில பிரச்சனை, ಸುತ್ತ ಜನಗಳಿಗೆ இல்ல ಸಮಸ್ಯೆ, சொந்தக்காரனாலே சில பிரச்சனை. ಸಂಬಂಧಿಕರಿಂದ ಸಮಸ್ಯೆ. இவ்வளவுதான், பிராணம் போறது ஒண்ணும் இல்ல. ಪ್ರಾಣ ಆಗುವುದೇನಿಲ್ಲ. பிராணனே போனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பான். ಅದು ಪ್ರಾಣ ಹೋದ್ರು ಅವನ இல்ல ನಂಬಿಕೆ சின்ன ಇಲ್ಲ. பிரச்சனைகளுக்கு ಚಿಕ್ಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ஜெபத்தை விடுகிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡುತ್ತೇವೆ, ஆலயத்தை விடுகிறோம், ஆலயம் விடுகிறோம், வேத வாசிப்பை நிறுத்துகிறோம். ಸತ್ಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஞானி சொல்லுகிறான், ஞானி ಹೇಳ್ತಾನೆ, ஆபத்து காலத்திலே, ಆಪತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ, உன்னுடைய ஆபத்து காலத்திலே ವಿಪತ್ತಿನ நீ ಕಾಲದಲ್ಲಿ சோர்ந்து போவாயானா, நீ சோர்ந்து போவாயானா, அப்படின்னா நீ ஜெபிக்க மறப்பாயானா, நீ பிரார்த்தனை சபையை மறப்பாயானா, சபைಯನ್ನು ಮರೆಯುವುದಾದರೆ, வேத வாசிப்பை மறப்பாயானா, ಸತ್ಯವನ್ನು ಓದುವುದು ಮರೆಯುವುದಾದರೆ, ஹalleluya, ஹalleluya, நீ நிச்சயம் தோல்வி அடைவாய் என்று நிச்சயಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக கூடாது. ವಿಪತ್ತಿನ ಕಾಲ ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. அவருடைய ஜீவன் நம்மிலே இருக்கிறது. அவருடைய ஜீவன் நம்மிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இயேசுவின் அவர் நாமத்தினாலே நமக்கு கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். அவருடைய கட்டளையாக நிருபங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது, ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி சைத்தானுக்கு எதிர்த்து அந்த நில்லுங்கள் என்று கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை தேவன் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் தேவன் நமக்கு நாம் கொடுத்திருக்கிறார். நிற்கும் போது நாம் நில்லுವಾಗ அவைகள் அவைகள் ஓடுகிறது, ஓடி போகிறது. பிரச்சனைகள் விலகுகிறது. சமஸ்யங்கள் வியாதியை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ಬದಲಿಸ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். தேவன் நாம் நல்லவர். கூப்பிடும் போது நாம் கூப்பிடுவாக அவர் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ಕಿವಿ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. So, ஆதலால் ஆதலால் உலகத்துல வருகிற காரியங்களுக்கு ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವ நம்முடைய ಕಾರ್ಯಗಳಿಗೆ பிதாக்கள் ತಂದೆಗಳು விக்கிரகங்களுக்கு பயப்படாது இருந்தது போல ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ಭಯಪಡದೆ ಇದ್ರಿಂದ நம்முடைய போராட்டங்களுக்கு நாம் பயப்படாமல் தைரியமாய் கர்த்தருடைய நாமத்திலே நாம் நிற்க வேண்டும். ಓಟದಲ್ಲಿ ಭಯಪಡದೆ ದೇವರ ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. சொன்னதை நிறைவேற்றுகிறவரை ಹೇಳಿದ அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. Book of Hosea, ಓಸೆಯ ஓசியா எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயோ ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, வாசிப்போம். 13 ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಘೋರ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದವನು ನಾನೇ. ஹalleluya. ஹalleluya. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಘೋರ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. ஹalleluya. ஹalleluya. யாக்கோபையோ ಯಾಕೋಬನು நம்முடைய நம்ம மோசேயினால் நடத்தப்பட்ட சபையின் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ಮೋಸೆಯನ್ನು ನಡೆಸಿದ அப்படிதான் நம்மையும் உடையான சேற்றிலிருந்து, அது நமக்கு ಎಷ್ಟಾದ ಗುಂಡಿಯಿಂದ இருளில் இருந்து கத்தரிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை கொண்டு ದೇವರು வந்திருக்கிறார். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮಗೆ ஹalleluya. ಹalleluya. லூக்கா 15 ಲೋಕ 15 எழுதப்பட்டு இருக்கிறது. ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. காணாமல் போன ஆட்டை குறித்து ಕಾಣದ ಹೋದ ಕುರಿಮರಿ ಕುರಿತು அவர் சொல்லி இருக்கிறார். அவர் ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. 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 வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தது போல ಅದೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರಿಂದ கர்த்தர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. 5ஆம் வசனத்திலே கண்டுபிடித்த பின்பு ಕಂಡುಹಿಡಿದ ನಂತರ அவன் சந்தோஷத்தோடு ಅವನು ಸಂತೋಷದೊಂದಿಗೆ அதை தன் தோளின் மேல் போட்டுக் கொண்டான். ಅವನು ತನ್ನ ಹೆಗಲ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். So, அந்த 15ஆம் அதிகாரத்திலே 15ನೇ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஊமையாக கதையாக சொன்னார். ಅದು ಕಥೆಯಾಗಿ ಹೇಳಿದರು. ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. ಒಬ್ಬನಿಗೆ 100 ಕುರಿ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஒன்று காணாமல் போனது. ಒಂದು ಕಾಣದೆ ಹೋಯಿತು. ஹalleluya. ஹalleluya. அந்த 100 ஆட்டுல ಆ 100 ಕುರಿಯಲ್ಲಿ ஒன்று போனது, ಒಂದು ಹೋಯಿತು. ஒண்ணுதானே போச்சுன்னு ಒಂದು ತಾನೇ ಹೋಯಿತು ಅಂತ அதை குறித்து கவலையற்றவராய் இல்லாதபடி அதை குறித்து ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಇರೋದು. 99 ஒரு பக்கம் நிறுத்தி விட்டு 99 ಪಕ್ಕ அந்த ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು காணாமல் போன ஒன்றை தேடுகிறார். ಆ ಕಾಣದೆ ಹೋಗಿದ್ದು ಒಂದು ஹalleluya. ಹalleluya. 99 விட 99
காணாமல் போன ஒன்றின் மேல் அவருடைய கவனம் இருக்கிறது. ಕಾಣದೆ ಹೋಗಿರೋ ಒಂದೊಂದು ಗಮನ 100 இருந்தது, 100மே அவருடைய பார்வையில தான் இருக்கிறது, அவருடைய நினைவில் இருக்கிறது, அவருடைய எண்ணங்களில் இருக்கிறது. தனக்கு 100 இருக்கிறது என்பது அதுல ஒன்று போன போது அதை குறித்த கவலையோ கரிசனையற்றவராய் அவர் இல்லாதபடி அந்த ஒன்றை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த ஒன்றை கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு கூட திரும்பி வருகிறார். அவர் ஒன்றையும் இழந்து போக மனதில்லை. அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு தந்தவைகளிலே, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனங்களிலே நான் ஒன்றையும் இழந்து போகாதபடி கடைசி வரை அவர்களை காத்தருளும் என்று நமக்காய் ஜெபித்தும் இருக்கிறார். நமக்கு இத்தனை வாக்குத்தத்தங்கள், இத்தனை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆவினாலே கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்களாலே எழுதி நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாக வார்த்தைகளாய் கரங்களிலே இருந்து நாம் பல நேரங்களிலே கவலை கொள்ளுகிறோம். 7வது மாதத்திலே அவைகளை எல்லாம் தூக்கி எறிங்க. கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தார். யாக்கோபை கற்பத்தில் கண்டுபிடித்தது போல உங்களையும் உங்கள் தாயின் கற்பத்தில் கண்டுபிடித்தவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். உணர்வுள்ள இருதயம் தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடுத்த படிக்கு நம்மை நடத்தக்கூடியதா இருக்கிறது. உணர்வுள்ள இருதயம் இல்லையானா நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆத்மாவிலே பிளனற்று நாம் காணப்படும் போதுதான் மற்றவங்க சொல்றதெல்லாம் நிஜமா நமக்கு தெரியும். நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறோம். எவனோ வந்து சொல்லுவான், நீங்க எங்க வந்தீங்க, நீங்க அங்க போங்களேன். போனா என்ன நடக்கும்? இங்கேயும் இல்ல, இல்லையும் இல்ல, அங்கேயும் கடைசியில நஷ்டம் யாருக்கு? பண நஷ்டம் யாருக்கு? கடைசியில ஆள் நஷ்டம் யாருக்கு? தூக்கி சுத்தினவனுக்கு தான். போன இடத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. விசுவாசித்திருக்கிற நம்பிக்கை இருக்கிற இந்த மார்க்கத்தை குறித்த நம்பிக்கையற்று போகிறது. மற்றவங்க சொல்றத கேட்க ஆரம்பிக்கிறோம். தோல்வி அடைகிறோம். அதைதான் நான் அந்த 17ஆம் வசனத்திலே நான் காண்பித்தேன். அவர்கள் பயப்படாதவைகளுக்கு உன்னுடைய அப்பா அம்மாருங்க அவைகளுக்கு பயப்படல, எல்லாம் தெய்வமா அப்படின்னு தூக்கி போட்டு போறாங்க. அதை அசட்டை பண்ணுகிறாங்க. அவனுடைய சந்ததி எழும்பி அதை பார்த்து பயப்படுறான். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தெய்வத்தை குறித்த எண்ணம் இல்லை. தங்களை நடத்துகிறவரை குறித்த சிந்தையற்று போன போது பார்க்கிறதெல்லாம் அவர்கள் தெய்வமாய் மாற ஆரம்பிக்கிறார். கேட்கிறதெல்லாம் நல்ல கர்த்தருடைய வார்த்தை போல் காணப்படுகிறது. 7வது மாதம் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பிதாக்களை போல நாம் இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உன்னை கண்மணி போல் காத்தருளுவார். சரீரத்துல எங்க போனாலும் அடி விழுந்துருக்கும். எத்தனையோ அடி விழுந்துருக்கும். இதுவரைக்கும் யாருக்காவது கண்ணுல கருப்பு வெளியில அடி விழுந்திருக்கா? இன்னைக்காவது அது நடக்குமா? அது ரொம்ப அபூர்வமானது. கண்ணியம் புடிஞ்சு வெளியே வந்துடும்.
ಏನೋ ಒಂದು ಕಣ್ಣು ಆಚೆ ಬರುತ್ತೆ. ஆனா கண் விழியில ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯಲ್ಲಿ அடி விழுந்திருக்காது. ಒದೆ ಬಿದ್ದಿರುವುದಿಲ್ಲ. ಏನಕ್ಕೆ? அதை ಅದು காக்க கத்தர் இமைகளை கொடுத்திருக்கிறார். ಅದು ಕಾಯಲು ರಕ್ಷಣೆ ஒரு சின்ன தூசி வந்தா கூட டக்குன்னு மூடிக்கும். ಕಣ್ಣು ಚಿಕ್ಕ ಧೂಳು ಬಂದ್ರೆ ಕೂಡ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತೆ. அப்படி காத்துக்கொள்ளுவேன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ಆ ರೀತಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு சின்ன தீங்கு உனக்கு அணுக ಚಿಕ್ಕ ಕೇಡು ನಿಮಗೆ கத்தர் அனுமதிப்பதில்லை. ஏன்னா உன்னை காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் ನಿನ್ನ இல்லை. ಕಾಯುವ ದೇವರು கத்தர் நல்லவர். ஆதலால் 7வது மாதத்துல யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம், யாக்கோபை நடத்தின தெய்வம், கர்த்தர் நம்மையும் நடத்த கண்மணி போல் காக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிந்த வார்த்தை தான். 8ஆம் வசனத்துல உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நம்மை கண்மணி போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால் 7வது மாதத்தை குறித்து என்ன நடக்கும், எப்படி செய்வோம், எப்படி எல்லாம் காரியம் செய்யணும் என்ற திட்டம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை அதை விட பெரிதா எண்ணுங்கள். அப்படி நாம் நினைத்து வார்த்தையை கனப்படுத்தி வார்த்தையின் சிந்தையுடையவர்களாய் இருப்போமானால் அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மிலே நிறைவேற்ற அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். 1ஆம் தேதி நம்முடையது, ஆனா கடைசி நாள் கர்த்தருடையதாய் இருக்கிறார். அந்த நாள் வரை நடத்த அவர் தெய்வமாய் இருக்கிறார். நாட்களுக்கு அவர் தெய்வமாய் இருக்கிறார். மனிதன் இன்றைக்கானவனாய் இருக்கிறார். கர்த்தர் கடைசி நாட்கள் வரை அவருடைய வருகையின் காலம் வரை கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அவனை வனாந்தரத்துல மாந்திர வெளியிலே அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அந்த உணர்வுள்ளவனை கர்த்தர் கண்மணி போல் காத்தருளினார். காலவோடு தெய்வமே என்னையும் கண்டுபிடித்து என்னையும் இதுவரை நடத்தி வந்தேன். நீர் என்னை நடத்தினீர் என்ற உணர்வு தந்து என்னை நடத்துவீராக. என்னை கண்மணி போல் காத்தருள, என்னை கண்மணி போல் காக்க தெய்வமாய் இருக்கிறேன். 7வது மாதத்துல என்னை நடத்தவும் என்னை கண்மணி போல் காக்கவும் தெய்வமானபடினால கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின்படியே யாக்கோபை நடத்தினது போல வெறுங்கையாய் போனவனை, ஒன்றுமில்லாமல் இருந்தவனை, கல்ல தலைக்கு வைத்திருந்த மனிதனை ஆசீர்வாதங்களோடு ஒரு பரிவாரங்களோடு பல நன்மைகளோடு 13 பிள்ளைகளோடு ஆயிரமான ஆடு மாடுகளோடு வேலைக்காரர்களோடு அவனை திரும்ப அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் நிறுத்தினது போல வருகை பிந்துமான 8வது மாதத்திலே நம்முடைய சமூகத்திலே வந்து அதிகால நம்முடைய பாதபுடத்திலே அமர்ந்து என்னை நடத்தி வந்து என்னை உணர்த்தினே, என்னை கண்டுபிடித்து என்னை கண்மணி போல் காத்தருளினே, நன்றி ஐயா என்று சொல்லி துதிக்கத்தக்கதாக சொத்தரிக்கத்தக்கதாக எங்களை நடத்தும்படியா, என்னை நடத்தும்படியா இந்த காலவோடு 32:10 நாங்கள் என்னை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7வது மாதம் ஜூலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படிய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்துவீராக. ஒவ்வொரு வாரமும் என்னை நடத்துவீராக. ஒவ்வொரு மணி நேரமும் என்னை நடத்துவீராக. ஒவ்வொரு நிமிடமும் என்னை நடத்துவீராக. ஒவ்வொரு
செகண்டும் நொடியும் என்னை நடத்துவீராக. நீரே என்னை நடத்துகிறீர் என்று உணர்வோடு கூட ஆண்டவரே நான் இன்னும் துதித்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு கர்த்தரில் மகிழ்ச்சியோடு நான் முன்னேறி கடந்து போக ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட உடைய கரத்தில் இந்த கால ஓலைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கண்மணி போல் கர்த்தருல தெய்வமானபடினாலே வாக்குத்தத்தத்தின்படி காலத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.